கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ரோமர் 12வது அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். இந்த வசனத்துல வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்க, கூடுமானால் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த கூடுமானால் என்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் அப்படின்னு போடல. நீங்க சில மனிதர்களிடத்துல நம்மால சமாதானமா இருக்க முடியல. காரணம் என்ன? அவர்களால் நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவர்களால் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், அவர்களால் நாம் நிறைய தொல்லைக்கு ஆளாயிருக்கிறோம், அவர்களால் நிறைய பிரச்சனையை நம்ம சந்திச்சிருக்கிறோம், அவரால் நம்முடைய பெயருக்கு இழுக்கலாம் வரக்கூடிய நிலை வந்திருக்கிறது. எனினும் முடிஞ்ச மட்டும் வைராக்கியம் பாராட்டாம நீங்க அன்பு செலுத்தணும். கூடுமானால் போட்டிருக்கு பாருங்க, உங்களால் ஆன மட்டும் நீங்க அவர்களுடைய செயல்பாடுகளையே நினைத்து கொண்டு விரோதம் பாராட்டாமல் இயன்ற மட்டும் நீங்கள் சமாதானமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. சமாதானம் என்று சொன்ன உடனே என்ன பிரதர் தோத்திரம் நல்லா இருக்கிறீங்களா அப்படிலாம் நீங்க போடணுங்கிற அவசியம் கிடையாது. அவர்களை பார்க்கும் பொழுது பழைய கசப்புணர்வு உங்களுக்குள்ள வராம இருக்கணும். அதுதான் பழைய கசப்புணர்வு. நீ இப்படி பண்ணவன் தானே, நீ இப்படி பேசினவன் தானே, நீ இப்படி செஞ்சவன் தானே அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வராதபடி நம்முடைய உள்ளத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனாலதான் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். இப்படி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீ சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பா என்கிற வார்த்தைக்கு நம்ம சொந்தக்காரரா மாறிடுவோம். யாரையும் நம்ம எதிரியா பார்க்க மாட்டோம், யாரையும் நம்ம விரோதமா பார்க்க மாட்டோம். இப்படி நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் நமக்கு கிருபையாக தந்து விடுகிறார். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீ இப்படி ஒரு காரியம், நாங்களும் கூடுமானால் எல்லா மனுஷரோடும் நாங்கள் சமாதானமாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்கள் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்கக்கூடிய கிருபை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.